வணக்கம். என்னோட பேர் ஜெயலக்ஷ்மி. நான் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளராக இருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க மேம்? எம்சிஏ படிச்சிருக்கேங்க. எம்சிஏ படிச்சிருக்கீங்க. எப்போ அரசியலுக்கு வந்தீங்க நீங்க? அரசியலுக்கு நான் புதுசு தான். ஆனால் அரசியல் ஆர்வம் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே அரசியல் பற்றி அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். ஆனால் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா? நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கான காரணங்கள் என்ன? மெயினாக பார்த்தீங்கன்னா கொள்கை தாங்க. நம்ம ஒரு ஒரு தலைவரோட கொள்கையை நம்மளோட கொள்கையும் தலைவரோட கொள்கையும் ஒன்று சேர்ந்து போகும்போது தான் நமக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு வரும், அந்த கட்சி மேலே ஒரு ஈடுபாடு வரும். மற்ற கட்சிகள்லாம் பணம், அது மட்டும் பணம், ஒரு கட்டமைப்பு, இதை மட்டுமே பலமாக நினைக்கிறாங்க. நான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணனுடைய கொள்கைகளை பலமாக நினைக்கிறேன். மக்களுக்கான அரசியல், இது மக்களுக்கு சேவை செய்ய போகிற ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ அதனால் அவர் எங்களுடைய தலைவராக அவரை நான் இங்கே ஏற்றுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டீங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய வேட்பாளராக எப்படி ஆனீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய வேட்பாளர் தேர்வு எப்படி நடைபெற்றது? பேசிக்காக என்னோட பயோடேட்டா கேட்டிருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க. ஸோ என்னோட சகோதரர், என்னோட மதரின் இல்லை மாமியார், இவங்கெல்லாமே இந்த கட்சியில் பயங்கர ஈடுபாடு உள்ள ஆட்கள். ஸோ ஃபேமிலியில் நாங்களும் இருக்கேன். அரசியல், அவங்களோட நாம் தமிழர் கட்சியோட அரசியல் கோட்பாடுகளை பின்பற்றிட்டு இருக்கேன்னு அண்ணாக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது. ஸோ அதனால் போய் சந்தித்தேன். அண்ணா என்கிட்ட பேசினார், ரொம்ப நேரம் பேசினார். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையிலே அண்ணா யாருக்காக போராடுறாரு, நமக்காக தானே போராடுறாரு அப்படின்ற ஒரு தைரியம், நமக்காக போராடுறவருக்காக நம்ம கூட நிற்கணுன்ற ஒரு எண்ணம், அதுதான் கண்டிப்பாக நான் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு காரணம். நாம் தமிழர் கட்சியும் அதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். சீமான் அவர்களை முதல்ல சந்தித்த அந்த மூமெண்ட், உங்களை வேட்பாளராக இது பண்ணுறதுக்காக சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மூமெண்ட் எப்படி நடந்தது? அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக மற்ற கட்சிலாம் தலைவர்களை சந்திக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் இங்கே சீமானா அந்த மாதிரியான எந்த ஒரு டிஸ்டன்ஸும் கிடையாது. தலைவரை சந்திக்கிறதுக்கு யார் போனாலுமே அவர் டைம் கொடுத்து டைம் ஒதுக்கி எங்களை சந்திப்பார். ஸோ நான் ஃபஸ்ட்டு அவரை சந்திக்கும் போது ஒரு தலைவரை நம்ம சந்திச்சிட்டோமே அப்படின்ற ஒரு இது இல்லாமல் ஒரு அண்ணனை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல்டாக இருந்துச்சு. அவர் ரொம்ப எளிமையாக பேசினார். எப்பயுமே ஒரு தலைவருக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அந்த டைமில் நமக்கு பேசக்கூட தோணாது. பட் ரொம்ப கேஷுவல் டாக் இருந்தது எனக்கும் அண்ணாக்கும். அவர் கட்சியை பற்றி, நம்ம இப்போ இந்த 2026 எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது, அதை பற்றியெல்லாம் ரொம்ப தீவிரமாக விவாதம் இருந்துச்சு எங்களுக்குள்ள. ஸோ ஈஸியாக இருந்தது. அவரை அணுகிறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. அண்ணா ரொம்ப எளிமை. ஸோ இட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நீங்க சோழிங்கநல்லூர் தொகுதியை சேர்ந்தவங்க தானே? உங்க நேட்டிவ், அதை பத்திலாம் சொல்லுவாங்க. நான் சோழிங்கநல்லூர் தொகுதியை சேர்ந்தவர் தான். ஆனால் என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், தெய்வீகாபுரம். ஸோ அங்கே தான் வளர்ந்தது எல்லாமே. நீங்க சோழிங்கநல்லூர்ல தான் இருக்கீங்க? ஆமாம், இப்போ நாங்கள் சோழிங்கநல்லூரில் தான் இருக்கோம். சோழிங்கநல்லூர் எடுத்துக்கிட்டா ரொம்ப பெரிய தொகுதி இல்லையா? அதிக மக்கள், அதிக வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி, ரொம்ப பெரிய இடம். அதை பத்தின ஒரு புரிதல் இருக்கா உங்களுக்கு? இப்போ இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கு, அதை பத்திலாம் சொல்லுவாங்க. சோழிங்கநல்லூர் தொகுதி நிஜமாவே தமிழ்நாட்டில் பெரிய தொகுதி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி பெரிய தொகுதி, மக்களின் எண்ணிக்கை பெருசு, அதே மாதிரி பிரச்சனைகளும் பெருசு. நான் கிட்டத்தட்ட எல்லா பகுதிக்குமே போய் மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேட்டாச்சு. மக்களை ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். அதற்கான தீர்வுகளையும் நாங்கள் மக்கள்கிட்ட வாக்குறுதியாக கொடுத்துருக்கோம். ஸோ தொகுதி பெருசு தான், பிரச்சனை பெருசு தான், பொறுப்பு அதிகம். அதை கண்டிப்பாக களமாடி பார்த்துடலான்னு ஒரு தைரியம் இருக்கு. இப்போ உங்களை எப்படி சொல்றது, நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் மக்கள் வாக்களிக்கணும், இல்ல சோழிங்கநல்லூர் தொகுதி மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்றதுக்கான காரணங்களை சொல்லுங்க. ஒரு விஷயம் தாங்க. இப்போ எல்லா 5 வருஷமும் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது மக்கள் கிட்ட உங்களோட குறை என்னன்னு கேட்குறாங்க. மக்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் குறைகளை சொல்லுவாங்க இல்லையா? எங்களுக்கு இது இந்த வசதி இல்லை, அந்த வசதி இல்லை, அடிப்படை வசதி இல்லைன்ட்டு. இது வரைக்கும் அவங்களோட குறைகள் மாறலை. அவங்களோட என்ன சொல்றது, ஒரு ஏக்கம் இன்னும் குறையல. ஒவ்வொரு ஆட்சியும் வரும்போது இந்த ஆட்சி நமக்காக நல்லது செய்யும், அந்த ஆட்சி அடுத்த ஆட்சி நமக்காக நல்லது செய்யும் நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டு அந்த குறைகள் எதுவும் தீர்க்கப்படாமல் தான் இருக்கு.
ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நீங்க வந்து வாய்ப்பு கொடுத்த யாருமே உங்களுக்கான சேவையை இது வரைக்கும் செய்யல. ஆனா இதுக்கப்புறம் 2026 எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய மாற்றம் உங்கள் கண்முன்னே தெரியும். இவ்வளவு நாள் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வளர்ச்சி பாதையில இருந்தாங்க, 8% வரைக்கும் வளர்ந்தாங்க. அவங்களுடைய வளர்ச்சி குறைஞ்சிரும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்றாங்க. விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுடைய வாக்கு குறைஞ்சிரும், சீமான் கிட்ட இருக்கிற இளைஞர்கள்லாம் அங்க போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இது வந்து விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்து கிடைக்கிற ஆதரவு வந்து வெறும் ஃபேன் பேஸ். அது வந்து ஆத்மார்த்தமா ஒரு கொள்கையோட கோட்பாட்டோட ஒரு தலைவர் அணுகிறதோ இல்ல ஒரு தலைவரோட தலைவர்னா ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு விஜய் சார் அவர்களோட கட்சியில வந்து வெறும் ஃபேன்ஸ் வச்சே வந்து அவங்க வந்து கூட்டத்தை காமிக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி நீங்க திருச்சி மாநாட்டிலேயே பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம, எந்த ஒரு பரிசு பொருளும் இல்லாம, எந்த ஒரு வாக்குக்கும் காசு கொடுக்காம கூட்டின கூட்டம் அது. ஸோ அதுலயே உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியோட பலம் என்னன்னு. சோழிங்கநல்லூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மக்கள் இருக்கீங்க. ஐடி கம்பெனியை சேர்ந்தவங்க இருக்கீங்க, நடுத்தர குடும்பங்கள் இருக்கீங்க, ரொம்ப எளிய மக்கள் வாழ்ற நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட பிரச்சனைகளும் கோரிக்கைகளும் காது கொடுத்து கேட்கப்படும், அதற்கான தீர்வுகளும் கொடுக்கப்படும். 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது சோழிங்கநல்லூர் ஒரு சொர்க்க பூமியா மாத்துறது என்னோட கடமை, என்னோட பொறுப்பு. அதை கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. 2031 எலெக்ஷன் 31ல நடக்க போற எலெக்ஷன்ல வந்துட்டு என்னோட சோழிங்கநல்லூர் தொகுதி மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும். உங்களுக்கு என்ன குறை இருக்கு, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது மக்கள் ஒரே ஒரு பதில் தான், அப்படி எதுவும் எங்களுக்கு இல்லைங்க, எல்லாமே சிறப்பா இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பதிலை நோக்கி என்னோட பயணம் தொடரப்போது. நிச்சயம் சோழிங்கநல்லூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கும். அதை நீங்க பாப்பீங்க. இப்ப சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் விஷயம், நான் இதை முதல்ல மாத்துவேன், இல்ல நான் இதை முதல்ல செய்வேன் அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? முதல்ல வந்துட்டு எல்லா மக்களும் வந்துட்டு பயணிக்கிற சாலை, அந்த சாலை வசதியை வந்துட்டு நான் வந்து முதற்கட்டமா சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். சாலை நெரிசலை குறைச்சு சாலை வசதி எல்லா பகுதியிலுமே, எல்லா சின்ன சின்ன தெருவுக்குமே வந்துட்டு சாலை வசதியை முதல்ல கொடுக்கணும். அதுக்கடுத்து குடிநீர் வந்துட்டு நிறைய மக்களுக்கு வந்து குடிநீர் வந்து இலவசமாகவும் இல்லை, குடிநீர் தரமாகவும் இல்லை. ஸோ இந்த 2 பிரச்சனையும் முதல்ல தீர்க்கணும். அதுக்கப்புறம் நான் படிப்படியா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்பேன். உங்களுடைய தொகுதி இப்ப நிறைய வேட்பாளர்கள் களத்துல இருப்பாங்க இல்லையா? இப்ப அதையும் தாண்டி கூட மக்கள் நோட்டா ஓட்டு போடுறது இருக்கு இல்லையா? அது அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றது சொல்லுங்க. நோட்டாக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு நான் ஒன்னே தான் சொல்லணும். நீங்க நோட்டாக்கு ஓட்டு போடுறதுக்கு போடாமலே இருக்கலாமேங்க. எதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு நீங்க போய் நோட்டாக்கு ஓட்டு போட்டு உங்களோட வாக்குறுதியை வேஸ்ட் பண்றீங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? யோசிங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்றதுனால தான் நீங்க நோட்டாக்கு போடுறீங்க. மாற்றம் தேவைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வந்து ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் கட்சியோட கொள்கை என்ன, தலைவர் என்ன சொல்றாரு, அது அவங்களோட கட்சி பொறுப்பாளர்களாகட்டும், மற்ற உறுப்பினர்களாகட்டும், அவங்களோட டிசிப்ளின் எப்படி இருக்கு, ஸோ ஒரு கட்சியை எவ்வளோ கட்டுக்கோப்பா நடத்தி கொண்டு வராங்களோ அந்த அளவுக்கு சிறப்பா ஒரு ஆட்சியையும் கொடுப்பாங்கன்றது தான் எங்களோட நம்பிக்கை. ஸோ நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட பயணத்தை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு நினைச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. நோட்டாக்கு போட்டு உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய பயணத்துக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி மேம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.